சிபி உன்னை விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்காக எத்தனை நாளைக்கு உன்னை ஒதுக்கி வைப்பான்? நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கும் சிபிக்கும் என்ன பிரச்சனை? நீங்க என் முன்னாடி அந்யோன்யமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. நான் இல்லாதப்போ கீரியும் பாம்புமா அடிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல ஜனமா, இன்னும் அவருக்கு என்ன பிடிக்கல. அவர் இன்னும் என்ன ஏத்துக்கல. அதுதான் ஏன் உன்கிட்ட என்ன குறைய பார்த்தா உன்னை விட ஒரு பெஸ்டான பொண்ணு சிபிக்கு கிடைச்சிருமா? அவன் ஏன் இன்னும் அதை ஃபீல் பண்ண மாட்டேங்கிறான்? தமிழ், சிபி மனசுல உன் மேல லவ் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா அதை சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? நான் யாருங்கிற உண்மையை சொன்னாதான் அவர் என்ன ஏத்துப்பாரு. அத நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? தமிழ், எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. எனக்கு எதுவும் புரியலமா. அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். ஆனா அவர் விலகி விலகி போறாரு. தமிழ், நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. வர்ஷினி கல்யாணம் முடியறதுக்குள்ள சிபியை நீ லவ் பண்ண வைக்கணும். சொக்கு பொடி போட்ட மாதிரி சிபி உன் பின்னாடியே சுத்தணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய். அதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னாலும் பண்றேன். தமிழ், கட்டின புருஷனை விலகி இருக்க அலோவ் பண்ணா அது பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் அவனை கிட்ட வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையே வந்தாலும் ஒரு நாள்ல அது சரியாயிடணும். 2 பேரும் பிரிஞ்சு நாள் கணக்கா இருக்க பழகிட்டா உள்ளுக்குள்ள இருக்கிற காதல் கொஞ்சம் கொஞ்சம் சாக ஆரம்பிச்சிரும். நீங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அப்போ உன் காதல் எவ்வளவு ரிஸ்க்ல இருக்கும் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிபி எப்பவுமே ஒரு டைம் பாம் மாதிரி தமிழ். எப்போ எப்படி வெடிப்பான்னே சொல்ல முடியாது. சிபியோட மனச ஜெயிக்கிற வேலைய பாரு. சரிங்க ஜனாமா. சூப்பர் சாய்ஸ். இதுக்குதான் நான் உன்னை வர சொன்னது. எனக்கு இந்த சூஸ் பண்றதுல ரொம்ப பெரிய குழப்பம் இருக்கு. 2 பொருளை காட்டி இதுல ஒண்ணு வேணும்னா ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்பதான் சாய்ஸ் நிறைய இருக்குல்ல. இதுல ஒண்ணு தேடி செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு தேனு. நீ பாரு, எவ்வளவு காட்டினாலும் அதுல கரெக்டா ஒண்ணு செலக்ட் பண்ணிடுற. வாங்க வாங்க. தான் வாங்க. என்ன சாப்பிடுறீங்க எல்லாரும்? உட்காருங்க முதல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அமுதா. எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? டீ சாப்பிடுறீங்களா? டீ வேணாம், காஃபி. காஃபியா? ஏய் தேன்மொழி, போ போய் எல்லாருக்கும் காஃபி போடு போ. அத்தை, அதையும் தேனு கிட்ட சொல்றீங்க? சர்வன்ட் கிட்ட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா முத்தமா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க. ஏ மகாராணி அதெல்லாம் செய்ய மாட்டாளா? ஓசி சோறு சாப்பிட தானே வந்திருக்கா. உட்கார்ந்தே சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாளா? போய் செய்ய சொல்லு. நாங்க இங்க கொஞ்சம் வேலையா இருக்கோம். இப்போ உங்களுக்கு எதுவும் வேலை இருந்துச்சுன்னா வேலையை முடிச்சுட்டு வாங்க. நீயும் அவளை வேலைக்காரியா தானே கூப்பிட்டுருக்க? அத்தை, அவ என் ஃப்ரெண்டு. தப்பா பேசாதீங்க. என்ன என்ன சவுண்ட் ஏறுது? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? முதல்ல நீங்க பெரியவங்களா நடந்துக்கோங்க. வர்ஷினி, சரி, சண்டை எல்லாம் வேண்டாம். நான் காஃபி போட்டு தரேன். தேனு நில்லுமா. முத்தம்மா, முத்தம்மா. அம்மா, அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுங்க. சரிம்மா. போங்க. வர்ஷினி, நீ தேனை கூப்பிட்டு ரூமுக்கு போ. மா, அத்தை தான். நீ போன்னு சொன்ன. நீங்க எல்லாரும் உட்காருங்க. அண்ணி ஒரு நிமிஷம் வாங்க. என்ன? வாங்க.
தமிழ் என்னது அது? ஒண்ணு இல்லையே. நான் பாத்துட்டேன். என்கிட்ட மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. குடு அத. இல்ல வேண்டாம். குடுன்றேன்ல. தமிழ் என்ன டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு? உன்னோடதும் ஜானுவோடதும் இருக்கு. அது ஆமா. யார் எடுத்தது? தெரியல. தெரியலையா? என்ன தமிழ் பேசுற? உன் மேல யாருக்கும் டவுட் வந்து தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. தெரியலங்கற? ஒரு கொரியர் வந்துச்சு. யார் அனுப்புனாங்க என்னன்னு எதுவுமே தெரியாது. ஏய் லூசா நீ. அது எப்படி யார் அனுப்புறாங்க தெரியாம போகும்? ச்சே. இதுக்குதான் நான் சொன்னேன் ஜானு கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லி. இப்ப வேற யாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து நேரா ஜானு கிட்ட போய் சொன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? ஏய் மத்தவங்க மூலமா ஜானுக்கு நீ யாருன்ற உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க தமிழ். ப்ளீஸ் சிபி, நீங்க வேற என்ன பயமுறுத்தாதீங்க. அப்படிலாம் நடக்காது. ஏன் நடக்காது? அது எப்படி சொல்ற?